அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். இல்வாழ்க்கை சிலருக்கு அது ரம்மியமான வசந்த வாழ்க்கை, சிலருக்கு ஆரம்பத்தில் நன்றாக இருந்தது, நாள் ஆக 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 வெறுப்பு தட்டுகிறது. பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்வார்களே, அதை போல் ஆகிறது. ஆனால் நாளுக்கு நாள் உரம் ஏறும், ருசி ஏறும், இனிப்பு கூடும் சிலரது வாழ்க்கை இருக்கிறது. சாஸ்திரம் சொல்லுகிறது. எப்படிப்பட்டவர்களுக்கு அது அமையும் என்னும் சொல்லுகிறது. அதை ஏழுக்கு உடையவனும் சுக்கிரனும் இணைந்து திரிகோணங்களில் இருக்க, கேந்திரத்தில் குரு வலிமையுடன் இருந்து இவர்களை பார்க்க, பாவர்கள் யாரும் பாராது இருக்க, அந்த தம்பதிகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அன்பு கூடுமே ஒழிய குறையாது. சாஸ்திரம் சொல்லுகிறது. சரி, இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். சாத்தியம்தானா என்று பார்ப்போம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாம் இருப்பதால் இந்த கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டி இருக்கிறது. பார்த்தால் 7ஆம் வீடு களத்திர ஸ்தானம், துணையை சொல்லும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், துணையை சொல்லும். சுக்கிரன் இந்த களத்திர காரகன். 7க்குடையவனும் சுக்கிரனும் இணைந்து திரிகோணத்தில் இருக்க, 5, 9ஆம் இடங்களில் இருக்க. ஒரு சிலருக்கு பழக பழக பாலும் புளிக்கும் என்று இருக்கும். ஒரு சிலருக்கு பழக பழக அதை விட்டுவிட முடியாத அளவுக்கு அதன் மேல் ஒரு ருசி ஏற்படும். அடிக்ட் என்று சொல்வார்களே, அப்படி ஆகிவிடுவார்கள். இந்த 7க்குடையவனும் சுக்கிரனும் இணைந்து திரிகோணத்தில் இருந்தால், திரிகோணம் என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு இடம், அதிகப்படுத்தும் இடம். இந்த அன்பை அதிகப்படுத்துவதற்கு இது வாய்ப்பு. கேந்திரத்தில் வலுவான நிலையில் குரு இருந்து இவர்களை பார்க்க, குரு பார்த்தால் சாதாரண ஒரு சாதத்தில் நெய் ஊற்றினால் ஏற்படும் ருசி போல் இவர் பார்த்தால் இந்த சுகம், இன்பம் கூடும். இதில் ஒரே ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு சற்றே உறுத்தலாக இருக்கும். அது என்ன? அந்த 2 மட்டும் திரிகோணம். சுக்கிரனும் 7க்குடையவனும் திரிகோணம், உயர்ந்த இடம், சரி. குருவும் திரிகோணத்தில் இருந்தால் என்ன? கேந்திரத்தில் இருந்து பார்த்தால் என்றால் ஏன்? ஒரு கேள்வி பிறக்கலாம். கேந்திரம் என்பது சற்று காரமானது. இந்த தம்பதியருக்குள் ஊடல் என்று வருமே, இந்த ஊடலை போலத்தான் இந்த காரம். இந்த ஊடல் கூட இந்த தம்பதியருக்கு அன்பை வளர்க்குமே தவிர குறைக்காது. அதுவும் ஒரு வகையில் வளர்க்கும். எனவே கேந்திரத்தில் குரு இருந்து பார்த்தால், பாவர்கள் பாராதிருந்து பார்த்தால் நன்மையைத்தான் செய்யும், காரத்தை கொடுத்து நன்மையை செய்யும். ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருந்தால் உண்மையிலேயே அவர் பாக்கியசாலி, இன்பமாக வாழ்வார்கள். அதாவது இருவர் மனமும் ஒன்றுபட்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தால் ஆயுள் காலத்திலும் இளமையாக இருக்க முடியும். இதுவும் ஒரு சாஸ்திரம் சொல்லுவது.
அதன்படி இன்பமான வாழ்க்கையை இவர்கள் அடைவார்கள். அன்பர்களே, தம்பதியர்கள் இன்பமான ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு என்ன அமைப்பு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை